கைவிடப்பட்ட நிலையில் மீனவ குடும்பங்கள். மன்னார் பனங்கொட்டு மீனவர்கள் கவலை. கொடுப்பனவு முறைகளில் முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறவில்லை. அரசாங்க அதிபர் மருதலிங்கம். பேரிடரில் சிக்கியுள்ள இலங்கையை மீட்க களமிறங்கும் பல நாடுகள். வானிலை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி வரும் அரசு. சஜித் விசலம். இலங்கையில் ஏற்பட போகும் உணவு தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட கைதி கோமா நிலையில். பலத்த மின்னல் தாக்கம் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் கூறியபடி தென்னிலங்கையை அணுகுங்கள் விடுக்கப்பட்ட அழைப்பு. நாடு முழுவதும் அண்மையில் பாரிய உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்திச் சென்ற புயலினால் மன்னார் மாவட்ட மீனவர்களும் பாரிய பாதிப்பினை எதிர்கொண்டுள்ள போதும் இதுவரை யாரும் தம்மை வந்து பார்த்து தமக்கு எவ்வித உதவிகளும் வழங்க முன்வரவில்லை என மன்னார் பனங்கொட்டு மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள மன்னார் மாவட்ட மீனவர்கள் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர், வடக்கு மாகாண ஆளுநர், மீன்பிடி திணைக்கள அதிகாரிகள் யாரும் வந்து தம்மை பார்த்து பாதிப்புகள் தொடர்பாக கேட்கவில்லை என்றும் எந்தொரு நிவாரணங்களும் தரவில்லை என்றும் புயலின் பின்னர் நாங்கள் அரசால் கைவிடப்பட்டுள்ளது போல் உணர்கின்றோம் என குறித்த மீனவர்கள் தெரிவித்தனர். நான் இந்த தோட்டக்காட்டில் இருக்கேன். அங்கிருந்து தொழில் செஞ்சால் தொழிலுக்கு வருது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிழமைக்கு மேலே ஒரு மாதமாக ஆகிடுச்சு. தொழிலே இல்லை. துப்புரவா இந்த ஒரு ஆள் கூட கலெக்ட் பண்ணி வந்து கூட நாங்கள் விலை உற்பத்தி வந்து கூட மீன் இல்லை. இந்த பார்த்தேன் காலையில் 5 மணிக்கு வந்தேன். இவ்வளோ தான் மீனே, இவ்வளோ தான். இதை வச்சு நாங்கள் பிழைக்க கொண்டு நெஞ்சு எல்லாம் கிடைக்குது. சாப்பாடுக்கு பெரிய கஷ்டமான கிடைக்குது. இப்படி தொழில் எங்களுக்கு மீன் பிடிச்சா தான் எங்களுக்கு வாசி. மீனும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் காலையில் இந்த மலைக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் இந்த திருப்பி காற்று வருது. காற்று வந்தால் என்ன செய்ய போகிறோம்? திருப்பி எல்லாம் வளர்த்துக்கெல்லாம் அடி கடிப்பி இப்போ திருப்பி போயிடுவோம். இப்படி போகிறே எப்படி தான் 4 நேரம் வந்து ஒரு 2 மீன் பிடிச்சிங்கன்னா திருப்பி அதுக்கப்புறம் மீன் பிடிக்காது. இந்த காலையில் வந்து இந்த 5 மணிக்கு வந்தேன். நான் இன்னும் போகுது இல்லைன்னா கொஞ்சம் போல மீனே வரணும். மீன் கிடக்கிற பாருங்க 5-6 மீன் தான் பிடிச்சிருக்கோம். பேர் ஆண்டன். இந்த தோட்டக்காட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த சூறாவளி இந்த மழை வந்து வெள்ளப்பெருக்கு வந்ததால் நாங்கள் இந்த மீன்பிடியால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கிற பக்கம் எவருமே வந்து இதுகளை வந்து பார்க்கவும் இல்லை. மீன்பிடி தொழிலாளிக்கு எந்த ஒரு நிவாரணங்களும் எங்களுக்கு தந்ததும் இல்லை. இது வரைக்கும் நாங்கள் இந்த 5 மணிக்கு வந்து நாங்கள் உள்ள நேரத்துக்கு மீனும் இல்லை, பாலும் காசுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த உள்ள நேரத்துக்கு ஒன்றுமே இல்லை. சரி அண்ணா, கோயில் அடிக்க போவோம். ஏன்னா மழை வந்து அது கொண்டு செய்யலை. அவன் வலை 2 வலையை தான் பிடிக்கணும் வந்திருக்கான். இனி எடுத்துக்கொள்ளலாம். சரியான இதாக போயிட்டு மழையாக போய் முதல் நாள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கடத்தொழில் அமைச்சர் கூட எங்களுக்கு இந்தியாவில் பக்கம் வந்து எட்டி கூட ஆளுநர் அப்படி தான், கடத்தொழில் அமைச்சர் அப்படி தான், இங்கே உள்ள எம்பிமார்களும் அப்படி தான். ஒருத்தர் வந்து எங்களுடைய இதை வந்து பார்க்கல. எங்களுடைய கஷ்ட துன்பங்களில் வந்து அவர் பங்கு கொள்ளலை. மிகவும் வருத்தமான ஒரு இது ஏன்றுன்னா, கடத்தொழில் அமைச்சரையெல்லாம் நாங்கள் நம்பி கடத்தொழில் ஏமாந்து போயிட்டோம். எத்தனையோ தடவை எங்களுடைய மீனவர்கள் இதில் அழுத்தங்களில் பாதிக்கப்பட்டு பதிஞ்சு கொடுத்துருக்காங்க. பதிஞ்சு கொடுத்து ஒன்றெல்லாம் கொப்பியாக வச்சுருக்காங்க. ஒரு நிவாரணமும் கிடைக்கல. இந்த மீனவர்களுக்கு கூட இந்த மண்ணெண்ணெய் மானியம் கூட கொடுத்தாங்க. அதே கூட அரைவாசியோடு நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் ஒழுங்காகவும் கொடுக்கல இங்கே எங்களுடைய மீனவர்களுக்கு. அதே இந்த இது பாகுபாடுன்ட்டு நாங்கள் யோசிக்க வேண்டும். முதல் இருந்த அமைச்சர் கூட எங்களை இது செய்து தான் வச்சு டக்ளஸ் தேவானந்தாருக்குள்ளே எங்கள் மன்னார் மாவட்டத்தோட பின்தங்கி தான் வச்சுருந்தேன். இவரை நாங்கள் நம்பி வாக்களித்த தமிழ் மக்கள் அவர் எங்கட பக்கம் வாரல. சந்திரசேகர் ஜாழ்ப்பாணம் தான் அவருக்கு. அப்போ ஜாழ்ப்பாணம் வன்னிக்கு வடமாநிலத்துக்கு அமைச்சர். அப்போ ஜாழ்ப்பாணம் அமைச்சர்னு போடுவோம். போய் வன்னிக்கு வடமாநிலத்துக்கு அமைச்சர் வர போனோம். கடத்தொழில் நாங்கள் படுற கஷ்டங்கள் ஒரு நாள் கூடி வந்து ஒரு நாள் கூடி வரையில எங்கட கடற்கரைக்கு. மன்னார் இதுக்குள்ளே ஒரு நாள் கூடி எங்கட கடற்கரைக்கு வரையில. 28ஆம் தேதியிலிருந்து வாடி கூட்டி தொழிலாளிகள் தொழிலுக்கும் போகிறதுல கறிக்கு மீனில் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் பட்னியோட எங்களோட அண்டண்டு தொழிலுக்கு வராக்கெல்லாம் கூட கரவளை தொழில் செய்கிற கரவளையை வளவளைக்க எல்லாமே இருக்குது. அவ்வளவு நீர்வாடு, அவ்வளவு கூலமும் கரை முழுக்க. அதனால் இப்போ எங்களோட தொழிலாளிகள் கூட இதுவரையும் ஒரு எம்பிமாரோ ஒரு மினிஸ்டர்மாரோ இல்லாட்டி களத்துறை அமைச்சரோ எங்களோட ஃபிஷரிஸ் கூட வந்து இதுவரையும் வந்து எங்களை இந்த கரைக்கடையை பாருங்கள், கரைக்கடையிலேருந்து வாடியிலேருந்து கரைக்கடைக்கு போக இல்லாத அளவுக்கு சேறு சுரி அவ்வளவும் சேர்ந்து கிடக்கு. இதெல்லாம் பார்த்து வந்து உதவி செய்கிறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை. இதை பார்த்து இதை கேட்டுண்டாவது மினிஸ்டர்மாரோ இல்லாட்டி எம்பிமாரோ வந்து எங்களோட ஆக்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
கிட்டத்தட்ட அந்த இருந்து நாங்கள் யாருமே தொழிலுக்கு போகலை. என்ன இந்த புயல் காரணமாக துப்புரா ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு வளையல் ஏகப்பட்ட பேர் வளையல் அடைஞ்சு போகுது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்குது மக்கள். உண்மையாகவே மிக பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக இந்த இடங்கள். அங்கால எல்லா நிதிகள் எல்லாம் செலவழிக்கிறாங்க, நல்ல விஷயம் அங்கே கொடுக்குறது. ஆனால் இங்கேயும் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து பார்க்கணும். இங்கே எம்பி மாரோ மினிஸ்டர் மாரோ இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். மீனவர்கள் நிலைமை என்ன, கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமையாக தொழிலுக்கு போகாமல் எல்லாம் இருக்காங்க. இப்போ போய் வலையை பார்க்கவே எல்லாம் ஃபுல்லாக நல்ல தண்ணி அங்கே ஓடுறதுனால தாண்டு வலையை அவ்வளவுதான் ஒன்றுமே செஞ்சுக்கலாம சூழ்நிலையில் இந்த மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களோட தொழில் செய்ய அவ்வளோ பேருமே இருக்காங்க. இதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு நிதியில் ஒதுக்கியோ எங்களை மக்களுக்கு ஒரு ஏதாச்சும் உதவி செய்யணும் இது சம்மந்தமான இதுகளில். என்ன பாதிக்கப்படுறாங்க. இப்போ அன்றாடம் நாங்கள் உழைச்சி தான் எங்களை வாழ்வாரத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். தொழிலில் 2 கிழமை இல்லாமல் சொன்னோன்னா இப்போ அவங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கோம். இது அரசாங்கமோ இல்லாட்டி இதுக்குரிய நபர்களோ இதுக்கு தலையிட்டு எங்களுக்கு சில உதவிகள் செஞ்சு அந்த வலையை கிட்டத்தட்ட ஒரு வலை போகிறதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் ஆகுது. வலையே இல்லை, கணப்பிடுற வலை எத்தனை வலை அடைஞ்சு போகுது. தீடையில் அங்கெல்லாம் அடைஞ்சு போகும் வலையை. அதை ஏற்றுறதுக்கு கூட பணம் செலவழிச்சு போகிறதுக்கு இல்லை, ஆக்கள்கிட்ட மண் அடிச்சு போகிறதுக்கு கூட. என்ன 2 கிழமை 3 கிழமை தொழில் இல்லாதனால இதுக்குரிய நடவடிக்கை மீன் தொழில் கடற்தொழில் அமைச்சர் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் வந்து பாருங்க என்ன நிலப்பாடு, என்ன நடந்திருக்கு, எத்தனை டாலர்கள் தாண்டு கிடக்கு, அப்படியே எத்தனை டாலர்கள் தாண்டு கிடக்கு, எத்தனை வள்ளங்கள் இல்லாமல் போயிருக்கு, எத்தனை போட்டுகள் இல்லாமல் போயிருக்கு, எத்தனை வலைகள் கடல்லே அழிஞ்சு போயிருக்கு. இதை கவனத்தில் கொண்டு எங்களையும் கவனிங்க கொஞ்சம். வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாய் கொடுப்பனவு முறைகளில் முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறவில்லை என அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நிலவரம் 30/11/2025 பிற்பகல் 6 மணிக்கு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலவர அறிக்கையின் பிரகாரம் 25 மாவட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்பட்டது. அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு 14,624 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தோம். அந்த அறிக்கையின் பிரகாரம் 365.6 மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த வெள்ள நிலவரத்திலிருந்து மக்களை உடனடியாக மீண்டெழுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே இந்த நிதி ஒதுக்கீடு உடனடியாக வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே எமக்கு கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடும் பிரதேச செயலக ரீதியாக பாதிப்புகளின் விவரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே உடனடியாகவே அந்த நிதி பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதே வேளையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வீடுகள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை நாங்கள் பிரதேச செயலகத்திலிருந்து கோரியிருந்த போது 12,108 வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர்களால் எங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது. கிராம அலுவலர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தர்களுடைய உறுதிப்படுத்தலுடைய இந்த கொடுப்பனவு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் உரிய விண்ணப்ப படிவங்கள் பூர்ணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உறுதிப்படுத்தலின் பின்னரே இதற்குரிய 25,000 ரூபாய் கொடுப்பனவு பிரதேச செயலாளர்களே வழங்கப்பட இருக்கின்றது. இதேவேளை இன்று எங்களுக்கு 5/12/2025 இன்று பிற்பகல் 5 மணிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய கடிதத்தின் பிரகாரம் இந்த சுற்றறிக்கைக்கு அமைவாக மேலதிக சில தகவல்களையும் அவர்கள் உள்ளடக்கி இருக்கின்றார்கள். முற்றிலும் சேதமடைந்த வீடுகள், பகுதி சேதமடைந்த வீடுகள், வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் இந்த கொடுப்பனவு பகுதிக்குள்ளே உள்ளடக்குமாறு இந்த கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவரங்கள் தற்போது பிரதேச செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த படிவங்களிலே கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் 2 கிராம அலுவலர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தருடைய ஒப்பங்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் அந்த தகுதியான பயனாளி மட்டுமே இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் பிரதேச செயலாளர்கள் எடுக்கப்பட்டு அதற்குரிய அறிவுறுத்தல்கள் எங்களாலே உரிய முறையிலே பிரதேச செயலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதி சரியான முறையிலே அந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்ட பின்னர் மேலதிகமாக எங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு இருக்குமாக இருந்தால் அந்த நிதி ஒதுக்கீடு மீள அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே பிரதேச செயலாளர்கள் தற்போது இந்த கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் சுற்றறிகளுக்கு அமைவாக தங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற பயனாளிகளை உரிய படிவங்களை நிரப்புவதன் மூலம் சரியான பயனாளிகளை அடையாளம் காணுகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே 7.9% இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
யாழ்ப்பாண மாவட்டம் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது சனத்தொகையை மிக அதிக அளவிலே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இத்தகைய பாதிப்பின் போது எங்களுடைய மாவட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு 365.6 மில்லியன் ரூபாவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள், கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலகத்தினுடைய அனைத்து தர உத்தியோகத்தர்களும் இந்த செயற்பாடுகளிலே இரவு பகல் பாராது மிக அர்ப்பணிப்போடு இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை உரிய முறையிலே மீண்டெழுந்து அவர்களை சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக இரவு பகல் பாராது அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருக்கின்றார். உத்தியோகப்பற்ற உறுதிப்படுத்தப்படாத இவ்வாறான தகவல்களை வெளியிடுகின்ற போது இவ்வாறு கடமையாற்றுகின்ற அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் உண்மையிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே இந்த மாவட்டத்திலே நாங்கள் இவ்வளவு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற மக்களை அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களை இந்த சரியான முறையிலே ஆற்றுப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். பிரதேச செயலாளருக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது 25,000 ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதிப்பான குடும்பங்களை தெரிவு செய்கின்ற போது அந்த விவரங்களை கிராம அலுவலகங்களிலே பிரதேச செயலகங்களிலே காட்சிப்படுத்துமாறு அறிவித்திருக்கின்றோம். இத்தகைய கொடுப்பனவு நடைமுறைகளிலே எவ்விதமான முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதும் இல்லை. அவ்வாறு எந்தவிதமான செயற்பாடுகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படாது என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரிடரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்காக அமெரிக்கா இன்று 2 விமானங்களை வழங்க உள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா 2 C-130 சரக்கு விமானங்களை வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேரிடர் மேலாண்மைக்காக அமெரிக்கா பல ஹெலிகாப்டர்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மோசமான வானிலையினால் இலங்கையில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பல சர்வதேச அமைப்புகள் உதவ வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பல நாடுகளின் அதிகாரிகள் இலங்கையுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக பணிப்பாளர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பல உதவிகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ், போலந்து, ஜெர்மனி மற்றும் துருக்கி போன்ற நாடுகளின் பிரதிநிதிகள் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு வருகை தந்து நாட்டிற்கு பொருத்தமான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளதாக பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வானிலை அதிகாரிகள் 15 நாட்களாக முன்னறிவிப்பு செய்து கொண்டிருந்த வேளை தூங்கிக் கொண்டிருந்த அரசாங்கம் இப்போது வானிலை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி வருகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் ஏற்பட்ட சூறாவளி புயல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று சிலர் இப்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் இந்த முன்னறிவிப்பை உரிய தரப்பினர் நவம்பர் 11 முதல் வெளியிட்டு வந்தனர். வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் ஊடகங்கள் முன்வந்து வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்கிழக்கு கடல் பகுதிகளில் கடல் சீற்றமும் பலத்த காற்றும் வீசுவதோடு இலங்கையின் சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் தெரிவித்தனர். இதன் பின்னர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறக்கூடும் என்று முழு நாட்டுக்கும் தெரிவித்து வந்தனர். ஊடகங்களுக்கு முன்வந்து இதுகுறித்து தெரியப்படுத்திய காலப்பிரிவில் நாட்டில் மழை காணப்படவில்லை. வளிமண்டலவியல் திணைக்களம் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதானிகள் மற்றும் கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிரதானிகள் ஊடக சந்திப்புகளை நடத்தி இந்த புயல் அவதானம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டி வந்தனர். நவம்பர் 11, நவம்பர் 12, நவம்பர் 14 மற்றும் 17 ஆகிய திகதிகளில் அதிகாரிகள் இது தொடர்பாக வெளிக்கொணர்ந்து முன்னறிவிப்பு செய்து கொண்டே வந்தனர். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் கூட நவம்பர் 21 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் இந்த விடயம் குறித்து நாட்டுக்கு அறிவித்தார். நவம்பர் 23 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் மீண்டும் ஒருமுறை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் பணியை செய்து வந்தன. நவம்பர் 11 முதல் நவம்பர் 15 வரை இந்த மோசமான வானிலை நிலைமை தொடர்பிலான விடயங்கள் வெளிவந்த போதும் கூட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் நடவடிக்கைகளின் செயலற்ற தன்மைக்கான காரணங்கள் யாது என கேள்வி எழுப்புகின்றோம். தற்சமயம் வளிமண்டலவியல் திணைக்களத்தினரை நோக்கி விரல் நீட்டாமல் இடர் முகாமைத்துவ செயற்பாட்டில் காணப்படும் பிரச்சினைகளை சரி செய்ய வேண்டும். இந்த சூறாவளி புயலால் இந்நாட்டு மக்கள் தங்கள் உயிர்கள்
வீடுகளையும் சொத்துக்களையும் இழந்து அனாதைகளாக விடப்பட்டுள்ளனர். நாட்டில் பல துறைகள் சீர்குலைந்து மில்லியன் கணக்கான மக்கள் வீடு இழந்து தவிக்கும் நேரத்தில் இந்த மோசமான வானிலை குறித்த விடயங்களை சரியாக முன்வைத்த அதிகாரிகள் மீது அச்சுறுத்தல்களை விடுக்காது இந்த பேரழிவிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்வதே மிக உயர்ந்த கடமையாக அமையும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகளை அரசியலாக்க வேண்டாம். வெளித்தெரியும் விதமாக இந்த செயல்முறையை முன்னெடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாகவும் விரைவான சேவைகளையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே அவசரகால நிலையை பிரகடனப்படுத்துமாறு எதிர்க்கட்சி கோரியது. ஆனால் அரசாங்கம் ஊடகங்களை அடக்குவதற்கு முயற்சி செய்து வருகின்றது. இவ்வாறு ஊடகங்களை அடக்குமுறைக்குட்படுத்த நாம் இந்த அவசரகால நிலையை கோரவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவிய அதி தீவிர வானிலையால் அடுத்த ஆண்டு கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அனர்த்தத்தினால் விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மரக்கறிகள் மற்றும் பழச்செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பு, குருநாகல், புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் நெற்செய்கைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி மட்டக்களப்பில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. கிட்டத்தட்ட 2,53,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் முழுமையாகவும் 4,20,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. மரக்கரை பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்தப்படும் 30,000 ஏக்கர் முழுமையாகவும் 33,000 ஏக்கர் பகுதியளவிலும் அழிவடைந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு முன்னுரிமை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவருக்கு கடந்த 25 நாட்களுக்கு மேல் கோமா நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலான உண்மையை சிறைச்சாலை நிர்வாகம் வெளிப்படுத்த வேண்டும் என கைதியின் சகோதரி கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். எனது பேர் சிந்து. நான் கோம்பாவில் 4ஆம் வட்டாரம் புதுக்குடியிருப்பில் வசித்து வருகிறேன். என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், எனது அண்ணா இப்போ சிறைச்சாலையில் இருந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். அதுக்குரிய காரணத்தை நான் சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், எனக்கு இதுக்கு ஒரு நீதி வேணுமன்றதுக்காக நான் மீடியாவுக்கு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி நான் ஒருக்கா ஃபுல்லாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். 11ஆம் மாதம் 6ஆம் தேதி அண்ணாவை பிடிச்சிட்டு போனது ஒரு வழக்கொண்டுக்காக. அதாவது 2021ஆம் ஆண்டு நடந்த ஒரு அடிபாட்டு கேஸ். அதாவது அந்த அடிபாட்டு கேஸில் அவர் 2-3 பொரண்டு கேஸுக்கு போகாத வழக்குக்கு போகாதால் இவரை பொரண்டில் 11ஆம் மாதம் 6ஆம் தேதி பிடிச்சி கொண்டு போனவங்க புதுக்குடியிருப்பு போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அங்கே அவர் 11ஆம் மாதம் 6ஆம் தேதி நைட் அமர்த்தப்பட்டு அண்ணா கால் பண்ணி அம்மாவுக்கு சொன்ன விஷயம், எனக்கு இப்படி ஒரு அடிபாட்டு கேஸ்லேயே அம்மா என்னை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, இந்த வருஷத்தோடு இது முடியுது தானே, நான் போலீஸில் இருக்கிறேன், என் ஃபோன் இனி வேலை செய்யாதுன்னு சொல்லி போட்டு அண்ணா எங்களுக்கு தகவலை தெரிவித்தவர். ஆனால் 11ஆம் மாதம் 7ஆம் தேதி கோர்ட்ஸுக்கு அண்ணாவை கூட்டிகிட்டு போனவங்க முல்லைத்தீவு கோர்ட்ஸுக்கு. அப்போ நாங்கள் வீட்டு தரப்பாக எங்களோட மூத்த அண்ணா போனவர். 11ஆம் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை கூட்டிக் கொண்டு போய் அங்கே கோர்ட்ஸ் மூலம் இவருக்கு பொரன் தானே பிடிச்சது. அதால் இவர் ஒரு 11 நாள் ஜெயிலுக்கு போட்டு தான் எடுப்போம்னு சொல்லி யாழ்ப்பாண ஜெயிலுக்கு அனுப்பினவங்க வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி பின்னேரம் அனுப்பி இவரை ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு வெள்ளிக்கிழமை நைட் 10 மணிக்கு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இவர் அட்மிஷன். தலையில் ஒரு சின்ன ஒரு காயத்தோட அந்த ஃபோட்டோ இப்போ நான் என்னோட ஆதாரமாக நான் வச்சிருக்கிறேன். அது ஏன்னு சொல்லி சொன்னால், சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு எங்களுக்கு கோல் வந்தது. கோல் சொன்னது, தாங்கள் ஜெயிலுக்கு கதைக்கிறோம், இப்படி உங்களோட அண்ணாவுக்கு ஜெயிலில் மாடியில் விழுந்து தலையில் ஒரு காயத்தோட 30ஆம் நம்பர் போட்டில் அவர் இருக்கிறார், பார்க்க சொல்லி. அப்போ நான் தான் மதியம் எனக்கு சொன்னது சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு நான் போனது. பின்னேற 1 மணிக்கு பஸ் ஏறி நான் பின்னேற பார்வைக்கு போயிட்டேன் அண்ணாடிக்கு போக அங்கே போட்டில் அண்ணா இருந்தவர் விலங்கோடு தான் இருந்தவர். தலையில் சின்ன ஒரு காயம், 4 தையல் போடுறபடி அண்ணா படுத்திருந்தவர். இப்போ நான் போன போக்கில் நான் அண்ணா கேட்ட விஷயம், உனக்கு என்ன நடந்துட்டு கேட்டேன். நடந்துட்டு கேட்க எனக்கு அண்ணா சொன்ன விஷயம், அடித்தவங்க அவ்வளோ கதையும் தான் என்னோட கதைச்சது. ஏனண்டா பக்கத்தில் ஜெயில் கார்டு இருந்தது, டாக்டராக அந்த டைம் பார்க்க வந்த டைம் என்ன மேலதிகமாக அவரோட கதைக்க விடையில் என்ன வெளியில் போய் சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு
பிறகு நான் ஞாயிற்றுக்கிழமை விடியன்னு சொல்லிட்டு நான் 9ஆம் தேதி விடிய அண்ணாவை நான் நின்று ஹாஸ்பிட்டலில் தான் நின்று அண்ணாவோட பார்த்தேன், நான் அண்ணாவோட கதைச்சினேன். அப்போ அண்ணா வந்து அதுக்கு பிறகு அண்ணா இந்த கதைகள் எல்லாம் மாறாட்டேன். வலிக்கு விழுந்தேன்னு சொன்னதும் மற்றது வலிக்கு விழுந்தேன்னு சொன்னேன்ட்டு அந்த என்ன ஹாஸ்பிட்டலுக்கு விழுந்ததால தான் நான் வந்தேன் நான் சொன்னேன். அப்படி மாறாட்ட கதையெல்லாம் அண்ணா வந்து கதைச்சவர். அதுக்கு பிறகு ஸ்கேன் பண்ணி தலையில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மதியம் டிக்கெட் வெட்டி ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு தான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போனேன். அப்போ நான் அண்ணாட்ட சொல்லி போட்டு போன விஷயம், மோசன் போட்டு எடுக்கலாம், செவ்வாய்க்கிழமை நான் லோயரோட கதைச்சிருக்கிறேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கொண்டு வந்து தர சொல்லியிருக்கிறார், செவ்வாய்க்கிழமை விடிய மோசன் போட்டு எடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறேன், நீ யோசிக்காமல் போ என்று சொல்லி போட்டு தான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போன பிறகு திங்கட்கிழமை விடிய எங்களுடைய அப்பாவை நாங்கள் கோர்ட்ஸுக்கு இங்கே ஜெயிலுக்கு அனுப்பினாங்க. என்னென்னு சொல்லிட்டோன்னா அண்ணாவை ஒருக்கா போய் பார்த்துட்டு அவன் யோசிப்பான், போய் விஷயத்தை சொல்லிட்டு வாங்க, மோசன் போட்டு செவ்வாய்க்கிழமை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அப்பாவை அனுப்பினாங்க. அப்பா வந்து 8 மணிக்கே போயிட்டார். திங்கட்கிழமை 10ஆம் தேதி போய் அங்கே 5 மணி மட்டும் அப்பா இருந்தவர். அவங்க வந்து இவற்றை விஷயத்தை பற்றி எதுவுமே கதைக்க இல்லை, போயிருங்கன்னு சொல்லி இவர் 5 மணி மட்டும் அங்கே இருந்துட்டு கடைசியில் தானே அவங்க சொல்கிறாங்களா அவர் இல்லை ஹாஸ்பிட்டலில் என்று சொன்னவங்களா. ஆனால் அப்பா வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து தேடி இருக்கிறார், இல்லை அவர் விட்டுட்டு 5 மணி 6 மணிக்கு பஸ் ஓட்டம் இல்லைன்ட்டு புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டேன். அப்போ நாங்கள் செவ்வாய்க்கிழமை விடிய எப்படியும் மோசன் போட்டது தானே முல்லைத்தீவுக்கு கொண்டு வருவாங்கள்ன்ற ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ண. ஆனால் எனக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை விடிய ஒரு 5:30 6 மணிக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது, தாங்கள் ஜெயில் கார்டு கதைக்கிறோம், உங்களோட அண்ணாவை வந்து வலிப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்கிறோம், ஐசியூவில் கொஞ்சம் சீரியஸான நிலைமை என்று சொல்லி சொன்னவங்க. இப்போ நாங்கள் அந்த டைம் வந்து கேள்விப்பட்ட உடனே கோர்ட்ஸுக்கும் பெற சொன்னது தானே. அப்போ 8 மணிக்கு எங்களோட மூத்தண்ணாவை சொல்லி போட்டு மற்ற நாங்கள் எல்லாரும் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் 11ஆம் தேதி வந்து பார்த்ததுலேருந்து இதுவரைக்கும் இப்போ சரியாக கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட அவர் வந்து கோமாவில் இருக்கிறார். அப்போ கோமாவில் இருக்கிறவர் வந்து 7 நாள் வந்து கோமாவில் இருந்தது, 7 நாளைக்கு பிறகு வந்து ஐசியூவில் வச்சிருக்கலாதாமன்னு சொல்லி இப்போ வார்டு நம்பர் 7க்கு மாற்றிருக்கு. இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது. நம்ம டாக்டராகள்கிட்ட கேட்க சொல்லினோம், அதை ட்ரீட்மெண்ட் நடக்குது, இதுக்குரிய இது வந்து இப்போதைக்கு சொல்லலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கடைசி கட்டத்தில் அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அதுக்கு பிறகு திங்கட்கிழமைக்கு பிறகுவே சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி இப்போ எங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னண்டா டாக்டராக, அவங்களுக்கு தலையில் வந்து அங்கங்கே வந்து கலங்கள் வந்து இறந்திருக்குது, மூளையில் ஒரு பகுதி தான் வேலை செய்யுது, அந்த மூளையில் ஒரு பகுதி வேலை செய்கிற இடத்துல ஆப்ரேஷன் செய்யணும். ஆனால் அந்த ஆப்ரேஷன் செய்கிறேன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு சுயநினைவில் இருக்கணும். ஆனால் கோமா நிலையில் இருக்கிறபடியே இவருக்கு ஆப்ரேஷன் செய்யலாது. அதால் வந்து இவரை காப்பாற்றுற கஷ்டம், 95% வந்து காப்பாற்றுறதுன்றது சரியான மோசமான நிலைமை தான் என்று சொல்லி எங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்படியான ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் என்றது ஒன்று வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களோட அண்ணா வந்து பிடிச்சி கொண்டு போவைக்கல, புதுக்குடியிருப்பு போலீஸில் பிடிச்சி கொண்டு போவைக்க சுகதவியாக இருந்தவர். அதோட வந்து சனிக்கிழமை வந்து டிக்கெட் பட்டி போவைக்கல ஓகேன்னு சொல்லி போனவர். அதுக்கு பிறகு கோமா நிலையில் வாரியாருன்னு சொல்லி சொன்னால் இதுக்குரிய நீதி வேணும். இப்படி தான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஆனால் இப்போ உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது என் அண்ணா. அதால் எனக்கு இதுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லி தான் நான் இந்த மீடியாவுக்கு நான் வந்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஒரு நீதி எங்களுக்கு இருக்கா வேண்டி தருவணும். எங்களுக்கு நாங்கள் இதுக்குரிய நடவடிக்கை வந்து நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் போய் கேஸுகள் போட்டிருக்கிறோம். என்ன செய்கிறோம் எது செய்கிறோன்னு தெரியாமல் நிறைய இடத்துல இந்த தகவலை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடைசி தானே அந்த மீடியாவுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நீதி வேணுமன்றதுக்காக உயிரை காப்பாற்றி தருவணுமென்று உலகாலமும் காப்பாற்றி தரணுமென்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ சொன்ன விஷயமாவே என்னன்னு சொல்லி சொன்னால் உயிரை காப்பாற்றிக்கல, அது அவர் மேக்சிமம் 3 மாதம் தானுன்னு சொன்னாச்சு. நேற்றிலிருந்து இது வரைக்கும் நானும் ஓடாத ஓட்டம் இல்லை, இங்கே எல்லாம் போய் நானும் வந்துட்டேன். ஆனால் இதுக்குரிய ஓட்டம் எனக்கு தெரியலை, என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலை. அன்னைக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும், என் அண்ணாவை உயிரோட காப்பாற்றணும். நான் பர்லஸ் ஆகிட்டேன்னு டாக்டர் சொல்கிறேன், பர்லஸ் ஆகிட்டேன், அவர் இயங்க மாட்டேன்னு சொல்லி. அப்போ நான் கேட்ட விஷயம் இப்போ வந்து டாக்டராக சொல்லிச்சுன்னா நீங்கள் டிக்கெட் வட்டி மாஞ்சோலைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி. மாஞ்சோலைக்கு எப்படி நீங்கள் கொண்டு போகிறது? ஒரு முள்ளியவளையில் இருந்து முள்ளியவளை மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலில் இருந்து ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றுறாங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏற்றுறாங்க, ஓகே. ஆனால் ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னால் 7ஆவது ஒரு கட்டத்தில் தான் அந்த கதையை சொல்கிறாங்க. எங்களுக்கு அது விளங்குது.
சரி அவங்க வந்து டிக்கெட்டை வட்டி கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் வந்து ஜெயில் கார்ட்ஸ் வந்து சொல்லுது நீங்க பிணைய வைங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு நாங்களே பிணை வச்சு கொடுக்கணும். என்னத்துக்காக பிணை வச்சு கொடுக்கணும்? ஏன்னு சொல்லி சொன்னா பிணை வச்சு கொடுத்தா அவங்க தப்பிக்கலாம். எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு நீதி வேணும். எங்களோட கையிலேருந்து கொண்டு போன எங்களோட அண்ணாவை, சுகதேகியா கொண்டு போன அண்ணாவை இப்ப கோமாவில போட்டுட்டு அவருக்கு உயிருக்கு எந்த வித எதுவும் இல்லாம இருக்கு. எங்களுக்கு நீதி இருக்கா நீங்கள் வேண்டி தரணும்ன்றதை நான் கூறி முடிக்கிறேன். பலத்த மின்னல் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் மின்னல் தாக்கம் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வானிலை ஆய்வுத்துறை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் வெளியில் அல்லது மரங்களுக்கு அடியில் இருக்க வேண்டாம் என்றும் பாதுகாப்பான கட்டிடம் அல்லது வாகனத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் கூறியபடி தென்னிலங்கை அணுகுங்கள் என சாவகச்சேரி டிரபே கல்லூரியின் முன்னாள் அதிபர் கந்தைய அருந்தவபாலன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அனுர அரசாங்கத்தை விமர்சிப்பதை விடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் இணைந்து செயற்பட வேண்டும். அத்தோடு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் அனர்த்த காலத்தின் போது மக்களுடன் இணைந்து அறத்துடனும் பண்புடனும் செயற்பட்டது போல தற்போதுள்ள ஆளும் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.